வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் வேர்ல்ட் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள நிறைய பேரோட ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் வாங்கி வீட்டில் வைக்கலாம் அப்படிங்கிறத தான். ஆனால் மத்திய அரசு தற்பொழுது ஒரு முக்கியமான அறிவிப்பை வச்சிருக்கிறாங்க. அதாவது திருமணம் ஆன மற்றும் திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் எவ்வளவு தங்கத்தை சேமிக்கலாம், இதற்கு மீறினால் என்ன ஆகும் அப்படிங்கிற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. தங்கம் சேமிப்பு விதி. தங்கம் என்பது ஒரு முதலீட்டுக்கான ஒரு வழிமுறை மட்டுமே அல்ல, மக்களின் உணர்ச்சிகளும் அதனுடன் இணைக்கப்பட்டுள்ளன என்றே சொல்லலாம். திருமணங்கள் அல்லது பண்டிகையின் போது பொதுமக்கள் பெரும்பாலும் தங்கத்தை வாங்க விரும்புகிறார்கள். இருப்பினும் வீட்டில் சேமிக்கக்கூடிய தங்கத்தின் அளவு குறித்து சட்ட கட்டுப்பாடுகள் உள்ளது. இதை கண்டிப்பாக அனைவரும் தெரிந்திருக்க வேண்டும். வீட்டில் சேமிக்கப்படும் தங்கம் அனுமதிக்கப்பட்ட வரம்பை மீறினால் வருமான வரித்துறை உங்களை விசாரிக்கலாம். எந்த ஒரு சட்ட சிக்கலையும் தவிர்க்க தங்கம் வைத்திருப்பது தொடர்பான அரசாங்க விதிகளை அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். மத்திய நேரடி வரிகள் வாரியம் என்று சொல்லக்கூடிய சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் தனிநபர்கள் எவ்வளவு தங்கத்தை சட்டப்பூர்வமாக வைத்திருக்க முடியும் என்பது குறித்து ஒரு வழிகாட்டுதலை கொண்டுள்ளது. அதன்படி சிபிசிடியின் வழிகாட்டுதலின்படி திருமணம் ஆகாத பெண்கள் 250 கிராம் வரை தங்கம் சேமிக்கலாம். அதே நேரத்தில் திருமணம் ஆகாத ஆண்கள் 100 கிராம் மட்டுமே வைத்திருக்க அனுமதிக்கப்படுகிறார்கள். திருமணமான பெண்கள் 500 கிராம் தங்கத்தை சேமிக்கவும், திருமணம் ஆன ஆண்களுக்கு அதே 100 கிராம் தங்கத்தை மட்டுமே வைத்திருக்க முடியும். இந்த வரம்புகள் தங்க சட்ட எல்லைக்குள் இருப்பதை உறுதி செய்கின்றன மற்றும் தேவையற்ற வரி விதிப்பு சிக்கல்களையும் தடுக்கிறது. சேமிப்பு விதிகளை தவிர தங்க பரிவர்த்தனைகளுக்கும் வரி பொருந்தும். தங்கம் வாங்கிய 3 ஆண்டுகளுக்குள் விற்கப்பட்டால் விற்பனையாளர் குறுகியால மூலதன ஆதாய வரியை செலுத்த வேண்டும். இருப்பினும் 3 ஆண்டுகளுக்கு மேலாக தங்கத்தை வைத்திருந்த பிறகு விற்கப்பட்டால் நீண்டகால மூலதன ஆதாய வரி பொருந்தும். கூடுதலாக தங்கம் வாங்கும்போது பொருட்கள் மற்றும் சேவை வரி என்று சொல்லக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் பொருந்தும். எதிர்பாராத நிதி பொறுப்புகளை தவிர்க்க தங்கத்தை வாங்குவதற்கு அல்லது விற்பனை செய்வதற்கு முன் இந்த வரி விதிப்பு சட்டங்களை புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். ஆகவே இந்த ஜிஎஸ்டி மற்றும் சிபிடிடி என்ன சொல்கிறார்கள் அப்படிங்கிறதே நீங்கள் தெரிந்து கொண்டு 250 கிராமான தங்கம் திருமணமாகாத பெண்களுக்கும், திருமணமான பெண்களுக்கு 500 கிராம் இதற்கு மேலே நீங்கள் வாங்கினீர்கள் என்றால் வருமான வரித்துறைக்கு தெரிந்துவிட்டால் நீங்கள் கண்டிப்பாக ரெய்டுக்கு ஆளாவீர்கள். பிறகு சட்ட சிக்கல்களுக்கும் உள்ளாவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோவில் பார்த்த ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஒரு வீட்டில் திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் எவ்வளவு தங்கத்தை சேமிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.